கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. புதிய தலைமுறை நெறியாளர் விஜயன் இவர் போலீஸ் விசாரணைக்கு ஆளாகி இருக்கிறார். அவர்களுடைய தரப்பிலிருந்து விஜயன் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடும் கண்டனம் எதிர்க்கட்சி வரிசையிலிருந்தும் ப்ரெஸ் கிளப்ல இருந்தும் வந்திருக்கு. என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் வெவ்வேறு தரப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம முதல்ல போலீஸ் தரப்பிலிருந்து ஆரம்பிப்போம். ஸோ போலீஸ் தரப்பிலிருந்து, காவலர்கள் தரப்பிலிருந்து பத்திரிகை செய்தி ஒன்று அவங்க வெளியிட்டாங்க. இந்த வெளியிடுறதுக்கு முன்னாடியே இது கடந்த 2 நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு மாதிரி நேற்றைக்கு தான் ட்விட்டரில் இது பற்றிய செய்திகள் வர ஆரம்பிச்சது. சில பத்திரிகையாளர்கள் இதை காவலர்கள் நெறியாளர் விஜயனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, கைது செய்த மாதிரியும் தெரியல, அவரை அலைக்கழிக்கிறார்கள் அப்படின்னு செய்தி போட்டிருந்தாங்க. மூத்த பத்திரிகையாளர்கள் சிலரும் இதை குறிப்பிட்டிருந்தாங்க. தவிக அரசுக்கு கடும் கண்டனங்களையும் தெரிவித்திருந்தாங்க. அதற்கு பிறகு பத்திரிகை செய்தியாக காவலர்கள் இதை கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவல்லிக்கேணி D1 திருவல்லிக்கேணி காவல் நிலைய குற்ற எண் 205/2026 தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இளையராஜான்னு பேர், தன்னை சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த யூடியூபர் மற்றும் IPDS என்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தினை நடத்தி வரும் திருநாவுக்கரசு என்பவர் மேலும் சில நபர்களுடன் சேர்ந்து சட்டமன்ற வாக்கெடுப்பில் தவேக எடுக்கும் நிலைப்பாட்டை மீறி அவர்கள் சொல்லும்படி வாக்களிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு செய்தால் ரூபாய் 35 கோடி லஞ்சமாக வழங்குவதாகவும், அவ்வாறு செயல்பட மறுத்தால் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் கொடுத்த புகாரின் பேரில் D1 திருவல்லிக்கேணி காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் புலன் விசாரணையின் போது திருநாவுக்கரசு மேலும் சிலருடன் சேர்ந்து கூட்டுச்சதி செய்து மேகாலயா ப்ராஜெக்ட், இதுதான் பேரு, மேகாலயா ப்ராஜெக்ட் என்ற பெயரிட்டு சுமார் 15 தவேக சட்டமன்ற உறுப்பினர்களை பெருந்தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சி நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டது தெரிய வந்தது. ஸோ இப்போ போலீஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் தேர் கன்வின்ஸ்ட் இந்த திருநாவுக்கரசு என்பவர் மேகாலயா ப்ராஜெக்ட்ங்கிறத நடத்திக்கிட்டு இருக்காரு. 15 தவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும் தொகை கொடுத்து வாங்கி ஆட்சியை கவிழ்க்க முற்படுகிறார். அதில் தான் அவங்க செந்தில் பாலாஜி முன்னாள் திமுக அமைச்சர் அவர் மீதும் அவருடைய தம்பியான அசோக் குமார் மீதும் குற்றம் சாட்டி அவங்கள அரெஸ்ட் பண்ண போகும் பொழுது அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கியிருக்காங்க. இதே போலீஸ் ஸ்டேஷனில் காலை மாலையும் கையெழுத்து போட வேண்டும் என்று அவர்களுக்கு பெயில் கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் ஆவண சாட்சியங்களை ஆய்வு செய்த போது புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் மேற்படி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மேற்படி திருநாவுக்கரசு என்பவருக்கு ஆட்சேபகரமான வகையில் குறுந்தகவல் அனுப்பி குற்றச்சதியின் போது தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்துள்ளார். ஸோ அதுதான் காவல் தரப்பிலிருந்து வைக்கப்படும் குற்றச்சாட்டு. விஜயன் திருநாவுக்கரசோடு தொடர்பில் இருந்திருக்கிறார். தொடர்பில் இருந்திருக்கிறார்ங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆட்சேபகரமான வகையில் குறுந்தகவல் அனுப்பி, இப்போ இதுதான் நம்ம பார்க்கணும், என்ன குறுந்தகவல், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த தகவலுடைய அடிப்படையில் தான் நம்ம இதில் ஏதாவது குற்றம் இருக்கா, சதி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த சதியில் விஜயனுக்கு பங்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது குறித்து விசாரிக்க பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் என்பவருக்கு முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு நேற்றும், அதாவது 15ஆம் தேதியும் இன்றும் 16ஆம் தேதியும் விசாரிக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது. வழக்கு தொடர்பாக அவரது செல்போனில் ஆதாரங்கள் இருந்தால் அறிய சைபர் பகுப்பாய்விற்கு உட்படுத்த அவரிடமிருந்து செல்பேசி பெறப்பட்டது. மேலும் தொடர்ந்து விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதுதான் காவல்துறையிட்டேருந்து வந்த பத்திரிகை தகவல். இப்போ புதிய தலைமுறையிலேயே ஒரு டீட்டெயில்டு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் எதிர்த்தரப்பு, அதாவது விஜயன் தரப்பு செய்தி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்ட் சேம் தான். புதிய தலைமுறை முதுநிலை ஆசிரியரான விஜயனிடம் தமிழக காவல்துறையினர் விசாரணை செய்தனர். தனக்கு தெரிந்த விஷயங்களை தெரிவித்த பின்னரும் 2 நாட்கள் விசாரணை என்ற பெயரில் விஜயனை போலீசார் அலைக்கழித்ததற்கு அரசியல் கட்சி தலைவர்களும் பத்திரிகையாளர் சங்கமும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. என்ன கான்டெக்ஸ்ட், என்ன அலைக்கழிப்பு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஜூலை 15 அன்று அவருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க விஜயனுக்கு. அன்றைய தினமே போலீசாரை சந்தித்த விஜயன்
அவர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்ததோடு தன்னுடைய செல்பேசி உரையாடல்களையும் காட்டி வீடு திரும்பினார். அதில் அவர் காட்டணுங்கிறதே இல்லை. திருநாவுக்கரசுடைய செல்பேசியில் விஜயனோட அவர் தொடர்பு கொண்டதெல்லாம் அங்கே ஏற்கனவே இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறதையும் அவர் காட்டிட்டு அவர் ஃபோனை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போயிருக்கார். முதல்ல இதுக்கே ரொம்ப லேட்டாக இருக்குது. அது பத்திரிகையாளர் சங்கத்தில் இன்னும் டீட்டெயில்டான தகவல் வருது. நான் அதுக்கு அடுத்து போகிறேன். நள்ளிரவில் மீண்டும் அவரை அழைத்த போலீஸார். ஸோ இங்கே தான் போலீஸோடைய ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் வருது. சம்மன் அனுப்புறீங்க, அவர் பதில் சொல்றாரு. அதுக்கு பிறகு நள்ளிரவில் அவரை ஏன் அழைக்க வேண்டும்? நள்ளிரவில் மீண்டும் அவரை அழைத்த போலீசார் 2 மணி வரை அவரை விசாரணை என்ற பெயரில் அலைக்கழித்ததோடு மறுநாளும் காலையிலிருந்து மாலை வரை காத்திருக்க வைத்தனர். போலீசாருக்கு எவர் ஒருவரையும் விசாரிக்கும் உரிமை உண்டு. ஆனால் அது சட்ட ரீதியாகவும் கண்ணியமான வகையிலும் அமைதல் முக்கியம். தவிர இதெல்லாமே புதிய தலைமுறை செய்தியில் இருக்கு. பத்திரிகையாளர்கள் தொழில் நிமித்தம் உரையாடும் ஜனநாயக வெளி மதிக்கப்படுவதும் அவசியம். ஆட்சேபகரமான வகையில் குறுந்தகவல் அனுப்பி குற்றச்சதியின் போது தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்துள்ளார் என்று காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பானது போலீசாரின் அணுகுமுறை சார்ந்த தீவிரமான கவனத்தை கோருகிறது. இந்த தகவல் வெளியே தெரிய ஆரம்பித்ததும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பத்திரிகையாளர் சங்கங்களும் தமிழக காவல்துறைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்தன. இப்போ அந்த கண்டனங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் பத்திரிகையாளர் சங்கத்துக்கு போயிடுறேன். ஏன்னா அவங்க இன்னும் சில விஷயங்களை டீட்டெயிலாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதனால் சென்னை பத்திரிகையாளர் சங்கம் கண்டனம். பத்திரிகையாளர் திரு விஜயனை விசாரணை என்ற பெயரில் அழைத்து அவருடைய செல்போனை பறிமுதல் செய்துள்ள காவல்துறையின் அராஜக நடவடிக்கை. தென் பேக்ரவுண்ட் டீட்டெயிலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைம் ஸ்டாம்புக்கு வரேன். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு திரு விஜயன் 15/7/2026 அன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு அவருடைய அலுவலகத்துக்கு சென்று நேரடியாக சம்மன் வழங்கியுள்ளனர். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நடந்தது 15ஆம் தேதி. சம்மன் வழங்கிய கையோடு அன்று இரவே விஜயன் காவல் நிலையத்துக்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தியுள்ளனர். காவல்துறையின் அழைப்பின் பேரில் இரவு 10 மணி அளவில், இது 15ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் பத்திரிகையாளர் விஜயன் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளார். அவரிடம் 2 மணி நேரத்துக்கு மேல் விசாரணை நடத்திய காவல்துறையினர் நள்ளிரவு 12:30 மணி அளவில் விசாரணையை முடித்துள்ளனர். அதன் பிறகு வீட்டுக்கு புறப்பட்டு சென்ற பத்திரிகையாளர் விஜயனை மீண்டும் காவல் நிலையத்துக்கு வர சொல்லியுள்ளனர். 12:30 தான் விடுறாங்க. இரவு 10 மணிக்கு போறாரு, 12:30 விடுறாங்க. வீட்டுக்கு போனவரை கால் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹராஸ்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். நள்ளிரவு 2 மணி அளவில், ஸோ வீட்டுக்கு 12:30 கிளம்பினார்னா ஒரு மணியாவது ஆகியிருக்கும் அவர் வீட்டுக்கு போகிறதுக்குன்னு வச்சுக்கிறேன். அரை மணி நேரத்துக்குள்ளே போயிருப்பாருன்ட்டு 2 மணிக்கு கூப்பிட்றாங்க திருப்பி. என்ன அப்படி என்ன 10லேருந்து 12:30 கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த இரவு 2 மணிக்கு கூப்பிடணும்? அப்போது காவல்துறையினர் எந்தவித அப்போ அவரும் கிளம்பி போயிருக்காரு 2 மணிக்கு. காவல்துறையினர் எந்தவித சட்ட விதிகளையும் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றாமல் விஜயனுடைய செல்போனை பறிமுதல் செய்துள்ளனர். ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இந்நிலையில் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கார். இந்நிலையில் 16/7/26 காலை விஜயன் அவர்களை மீண்டும் விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்தனர். விசாரணைக்காக சென்ற விஜயன் இதுவரை வீடு திரும்பவில்லை அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஐ திங்க் இதுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு போய் அனுப்பப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து வருவதற்கு பிறகு அவர் வீட்டுக்கு போயிருக்கணும். ஏன்னா அவர் கைதானதாக இதுவரை தகவல் இல்லை. 16ஆம் தேதி காலையில் அவரை அழைத்து காவல் நிலையத்திலேயே அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். எகைன் கிளியர் சட்டமீறல் என்னை பொறுத்த வரைக்கும். எந்த வழக்காக இருந்தாலும் விசாரணைக்காகவும் சாட்சியம் வழங்கவும் சம்பந்தப்பட்டவர்களை அழைக்க காவல்துறையினருக்கு உரிமை உள்ளது. ஆனால் அதை சட்டத்தின் வழியில் அதன் வரம்புக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். அதேபோல் விசாரணைக்கு வந்த பத்திரிகையாளரிடம் செல்போனை பறிமுதல் செய்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பார்க்கில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அதை பற்றி நான் கடைசியாக பேசுகிறேன். காவல்துறையின் இந்த நடவடிக்கை பத்திரிகையாளர்களை மிரட்டி பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் நடவடிக்கையாகவே சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கருதுகிறது. அதுக்கப்புறமா அவங்களுடைய கண்டனத்தை அவர்கள் தெரிவித்து இறுதியாக பத்திரிகையாளர் விஜயனிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ள செல்போனை உடனடியாக காவல்துறை திரும்ப ஒப்படைக்கவும், விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளரை அச்சுறுத்துவதை நிறுத்தவும், அவரை உடனடியாக விடுவிக்கவும் காவல்துறையினருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வலியுறுத்துகிறது. இப்போ கண்டனம் தெரிவித்த சிலர் அவர்கள் தெரிவித்த கண்டனம் ஒரு லைன் மட்டும் பார்த்துருவோம். முதல்ல
திமுக எம்பி கனிமொழி. விசாரணை என்னும் பெயரில் அராஜகமான முறையில் பத்திரிகையாளர் விஜயனின் தொலைபேசியை பறிமுதல் செய்திருக்கும் காவல்துறையின் செயல் கண்டிக்கத்தக்கது. ஜனநாயக அடிப்படையில் விமர்சிக்கும் மாற்றுக் கட்சியினரை பழிவாங்கும் கீழ்மையான அரசியலை தற்போது பத்திரிகையாளர்கள் மீதும் தவேக அரசு செய்ய தொடங்கிவிட்டது என்று கனிமொழி தனது சமூக வலைதள பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்து நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வழக்கு விசாரணை என்ற பெயரில் புதிய தலைமுறை நெறியாளர் விஜயனை அச்சுறுத்துவதா, விஜயனை காவல் நிலையத்துக்கு அழைத்து கண்ணியக்குறைவாக நடத்துவதும் அவரது அலைபேசியை பிடுங்கி வைத்துக் கொள்வதும் கடும் கண்டனத்துக்குரியது. அரசு மீதான விமர்சனங்களை பேசுபொருளாக மாற்றும் ஊடகவியலாளர்கள் குறிவைக்கப்படுவதும் அரசு கேபிளில் இருந்து காட்சி ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்யப்படுவதுமான போக்குகள் கருத்துரிமை மீது தொடுக்கப்படும் கோர தாக்குதலாகும் அப்படின்னு சீமான் சொல்றார். ஊடகவியலாளர் விஜயன் மீதான விசாரணை நடவடிக்கைகள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சித்துள்ளார். அமமுக பொதுச் செயலர் தினகரன் இதை கடுமையாக விமர்சித்துள்ளார். புதிய தலைமுறை தொலைக்காட்சி நெறியாளர் விஜயனிடம் விசாரணை என்னும் பெயரில் காவலில் வைத்து அலைக்கழித்ததுடன் அவரின் செல்போனை வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்துள்ள காவல்துறையின் செயல் கண்டனத்துக்குரியது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தவேக சட்டமன்ற உறுப்பினர் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படும் வழக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் காவல்துறை மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்ததாக ஆளுநரிடம் வழங்கப்பட்ட போலி கடித விவகாரத்தில் காவல்துறையில் அளிக்கப்பட்ட புகாருக்கு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ரொம்ப நியாயமான கேள்வி. ஊடகவியலாளர் விஜயனை காவல்துறை அலைக்கழித்திருப்பது பத்திரிகை மற்றும் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் செயல் அப்படின்னு தினகரன் குறிப்பிட்டிருக்கிறார். என்னுடைய குவிக் சில கமெண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு பத்திரிகையாளர் நெறியாளர் விஜயனை ரொம்ப நெருக்கமாக தெரியும்னு சொல்ல முடியாது. அவர் இந்த துறைக்கு வருவதற்கு முன்னால் ஒரு கல்லூரி இளைஞராக இருக்கும் பொழுது பெரிதினும் பெரிதுகேள் அப்படின்னு விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி, கல்லூரி மாணவர்கள் பேச்சு போட்டி மாதிரியானது, 2 குழுவாக பிரிந்து அவர்களுக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக் கொடுக்கப்படும், அது பற்றி அவர்கள் பேச வேண்டும், மாற்றுக் கருத்துக்களை வைக்க வேண்டும், டிபேட் காம்படிஷன் வச்சுங்க. அதற்கு நெறியாளராக விஜயன் மிக இளைஞராக, அவரே கல்லூரியிலேருந்து அப்போ தான் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த நிகழ்ச்சியில் நான் சிறப்பு விருந்தினராக பலமுறை கலந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுதே விஜயனை அவர் பத்திரிகை துறையில் நுழைவதற்கு முன்னால் இருந்தே நான் அவரை பார்த்திருக்கிறேன். அதுக்கு பிறகு பல்வேறு இடங்களில் அவர் பணியாற்றியிருக்கலாம். எனக்கு ஞாபகம் இருப்பது நியூஸ் 7 தொலைக்காட்சியில் அவர் நெறியாளராக பணியாற்றிய போது சில முறை நான் அவர்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நெறியாளராக இருந்திருக்கிறார். புதிய தலைமுறையிலும் அவர் நெறியாளராக இருந்து சில நிகழ்ச்சிகளிலாவது நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இப்போல்லாம் நான் தொலைக்காட்சிகளுக்கு பெரிதாக போவதில்லை. இந்த இன்டராக்ஷனை வைத்துக்கொண்டு அவர் எப்படிப்பட்டவர், என்ன ஏது அப்படின்லாம் நான் கேரக்டர் சர்டிஃபிகேட் தர முடியாது. ஒரே ஒரு விஷயம் இந்த பத்திரிகை குறிப்பாக காவல்துறை கொடுத்திருக்கிறதுல ஒரு இடம் வருது. திருநாவுக்கரசுங்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த கைதே சரியா தவறா அதை பற்றியெல்லாம் பேசணும். ஆனால் இப்பொழுதைக்கு அவர் கைதில் இருக்கிறார். அவங்க அங்கே ப்ராஜெக்ட் மெகாலயா அப்படிங்கிற ஒரு திட்டம், ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏதோ எவிடன்ஸ் இருக்கலாம், அது நிற்குமா நிற்காதா நமக்கு தெரியாது. அவரோடு தொடர்புனா அவரோட 1000 பேர் அப்போ தொடர்பில் இருந்திருப்பாங்க. ஆனால் விஜயன் என்ன குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறது இவங்க ஆட்சேபகரமான வகையில் குறுந்தகவல் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு காவல்துறை சொல்கிறது. ஆனால் இட்ஸ் வெரி கிளியர் தட் இட்ஸ் நாட் ஸ்ட்ராங் இனஃப். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் விஜயனை கைது செய்திருப்பாங்க. அது ஒரு மாதிரி வீக்காக இருக்குது. அப்போ இதுக்கு பேர் ஃபிஷிங் எக்ஸ்பெடிஷன் பேர். பொதுவாக காவல்துறை சும்மா தூண்டில் விட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ ரைட் ட்ராயலாக என்ன, ஒன்று அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க, அந்த சம்மன் கொடுத்து விசாரிக்கிறது, விசாரணையில் கேள்விகள் கேட்பது, பதில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதை நீங்கள் மார்னிங்கில் பண்ணலாம். ஒன்றும் ஓடி போகிறவர் கிடையாது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எங்களுடைய அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொல்லி கண்ணியமாக நடத்தி காஃபி கொடுத்து உட்கார வச்சு, சார் நாங்கள் திருநாவுக்கரசோடைய மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் ஆராய்ந்துக்கிட்டு இருக்கோம், அதில் உங்கள்கிட்டேருந்து அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம், இப்படி வரிசையாக நீங்கள் அந்த குறுஞ்செய்திகள் கொடுத்துருக்கீங்க, ஆர் யூ இன்வால்வ், நேராக கேளுங்க, ஆர் யூ இன்வால்வ், இந்த ப்ராஜெக்ட் மெகாலயாவில் இன்வால்வ்டா நீங்கள் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஆனால் அது என்ன பண்ணுறாங்கன்னு நான் ஒரு மாதிரி கெஸ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் விஷயம் தெரிந்த ஓய்வு பெற்ற காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு இன்னும் நிறையா தெரியும். 10 மணிக்கு கூப்பிடுறீங்க, 10 மணிக்கு அவர் வர்றார், ராத்திரி 10 மணிக்கு 10 to 12 விசாரிக்கிறீங்க. இட்ஸ் பேட் டைமிங். 10 மணி வரைக்கும் அவர் வேலை செஞ்சுருப்பாரு, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் தூங்கணும். ஆனால் அப்போ தான் சைக்கலாஜிக்கலாக அடிக்க பார்க்குறீங்க. நான் இதில் விஜய் நல்லவர் கெட்டவர், நானும் அந்த துறையில் ஏதோ இதில் சம்மந்தப்பட்டிருக்கேங்கிறதுனால இது சொல்லலை. ஒருவருக்கும் இது நடக்கக்கூடாது. பத்திரிகையாளருக்குன்னா தனி கும்பலாம் முளைக்கல, சாதாரண மக்களுக்கே இது நடக்கக்கூடாது.
ராத்திரி 10 மணிக்கு கூப்பிடுறது, 12 மணிக்கு கூப்பிடுறது அவ்வளவு முக்கியம், அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா கைது பண்ணி பாரேன். அப்படி கைது பண்ண முடியலங்கிறதுனால தானே இதெல்லாம் பண்றீங்க இப்ப. அப்ப எவிடன்ஸ் இல்ல. ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்ல. இவர் இன்வால்வ் ஆயிருக்காரா இல்லையாங்கிறதுக்குள்ள நான் வரவே இல்ல. 12:30 மணிக்கு அனுப்பி விட்டுட்டு உடனே திரும்ப கூப்பிடுறாங்க. என்னன்னா இதுதான் ஃபிஷிங். 12:30 மணிக்கு இந்த ஆள அனுப்பினா இவர் யாருக்காவதெல்லாம் ஃபோன் பண்ணியிருப்பாரோ போற வழியில. அவ்வளோதான் விஷயம். இவர் பதட்டத்துல ஃபோன் எடுத்து யாருக்காவது அடிச்சு காவலர்கள்லாம் கூப்பிட்டுட்டாங்க. என்ன பிரச்சனை இந்த மாதிரி நம்ம மேட்டர் அப்படின்னு இவர் யாருக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்கங்கிறது. இவங்களுக்கு ஃபோன் வேணும். 10 to 12:30 அந்த ஃபோன் எடுத்துருக்கலாம்ல. இல்ல. போக விட்டுட்டு திருப்பி கூப்பிட்டு 2 மணிக்கு கூப்பிட்டு ஃபோனை கைப்பற்றுறாங்க. ஃபோன் வேணும்னா வாரண்ட் வேணும். உங்களுக்கு ஸ்பெஷல் வாரண்ட் வேணும். நீங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் சம்பந்தப்பட்ட நபர் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது, அதனால் அவருடைய மொபைல் ஃபோனை பெறுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுங்கள்னு. உங்களுடைய பர்சனல் இதெல்லாம் சும்மாலாம் எடுக்க முடியாது. ஸோ தெர் இஸ் அ கொஸ்டின் மார்க் ஹியர். அதை வாங்குறதுக்கு இவங்களுக்கு வந்து இவரும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் கேட்டிருக்காரு, கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்கி இவருடைய மெசேஜ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. தட்ஸ் கால்ட் ஃபிஷிங் எக்ஸ்பெடிஷன். இவர் எங்கேயாவது ஒரு பத்திரிகையாளன் பலருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. இப்போ எனக்கும் நானும் தான் பல பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். அப்போ என் ஃபோன் எடுத்து அதுக்குள்ளே பார்த்து நீ இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன்னா, ஆமாம் அப்படி தாண்டா போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். உனக்கு என்ன வந்தது? அதை வச்சுக்கிட்டு அப்போ நீ அந்தாளா, நீ அவங்கச்சியா? இன்னொன்று இன்னைக்கு ஊடகத்தில் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக நன்றாக போஷிக்கப்பட்ட பலர் திமுகவோட ஆதரவாளர்களாக இருக்காங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதை அடிப்படையாக வைத்து இந்த மாதிரி ஃபிஷிங் எக்ஸ்பெடிஷனில் காவல்துறை ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று. இன்னொன்று, பத்திரிகையாளர்களுக்கு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் இம்யூனிட்டி அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் இருக்கு. சோர்ஸை அவங்க வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. காவல்துறை அவர்களிடம் இப்போ நான் ஒரு செய்தி சேகரிக்கிறேன், யாரிடமிருந்தும் நான் செய்தி பெற்றிருப்பேன். அந்த செய்தியை யாரிடமிருந்து நீ பெற்றாய் அப்படின்னு கேட்டால் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ என்னுடைய ஃபோனை நீங்கள் பிடுங்குறீங்கன்னா, நீங்கள் அதை திறந்து பார்த்தா எனக்கு டேட்டா சப்ளை பண்ணியிருக்கிற எத்தனையோ பேருடைய ஃபோன் நம்பர் அதில் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. காவல்துறைக்கு அதில் உரிமையே கிடையாது. ஸோ இவர் வந்து இந்த ஃபோனை வந்து இவர் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அல்லது இவர் சானிடைஸ் பண்ணியிருக்கணும். என்னன்னா, ஆனால் இன்றைக்கி வந்து டெக்னாலஜியில் எவ்வளவு சாத்தியம்னு எனக்கு தெரியல. நான் இந்த துறையில் அவ்வளவு ஆழமாக இல்லை. இவர் போகும்பொழுது இவர் எல்லா மெசேஜும் டெலீட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோம். கம்ப்ளீட்டாக அவர் வந்து வாட்ஸ்அப்பே தூக்கிட்டார், டெலீட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோம். ஹி ஹஸ் எவ்ரி ரைட் என்னை பொறுத்த வரைக்கும். யார் விஜயன் வந்து டெலீட் பண்ணிட்டாருன்னா, நீங்கள் அதை திறந்தீங்கன்னா அதில் ஒன்றும் இருக்காது. எல்லா லாகையும் அழிக்கலாம். அழிச்ச லாகை மீட்க முடியுமான்னா ப்ராபப்ளி முடியுமா இருக்கலாம். பட் வாட்ஸ்அப்பை வந்து மீட்க முடியுமா, அதுக்குள்ளே நம்ம அழிச்சதை எல்லாம் மீட்க முடியுமா தெரியல. எக்ஸ்பர்ட்ஸ் தான் எனக்கு இதை சொல்லணும். நான் என்னுடைய சோர்ஸஸை தெரிவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் தான், காவல்துறை தான் நான் ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறேனா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து உன்னையே நீ இம்ப்ளிகேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லை. உங்களுடைய எந்த தகவலையும் உங்களுடைய எந்த சாதனங்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது வித்தவுட் அ ப்ராப்பர் கோர்ட் ஆர்டர். இங்கே அந்த கோர்ட் ஆர்டர் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு இதில் உறுத்துகிறது. அந்த கோர்ட் ஆர்டர் இல்லாமல் அவர்கள் அதை எடுத்திருக்கிறார்கள். அதை விஜயன் கொடுத்திருக்கக்கூடாது. அவர் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும். வேணா அவர் சொல்லியிருக்கணும், இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து அப்ரோப்ரியேட் கோர்ட் ஆர்டர் கொண்டு வாங்க, நான் தரேன், என்னுடைய எக்யூப்மெண்ட்டை தரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஓகே, ஓவரால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் மேகாலயாங்கிறது வரைக்கும் இதுக்கு இவங்க பேரெல்லாம் சொல்வதை பார்க்கும்பொழுது காவல்துறை ஒட்டுமொத்தமாக இதை கன்காக்ட் பண்ணுகிறது, அவர்களாகவே உருவாக்குகிறார்கள், பொய் சொல்கிறார்கள் நான் சொல்லலை. சம்திங் இஸ் ஆன். ஸோ ஏதோ அங்கே நெருப்பு இருக்குது, புகையுது. ஆனால் அதில் ஈடுபட்டிருப்பவர்கள் என்று உறுதியாக தெரிந்தால் நீங்கள் அதற்கு ஏற்ப கைது செய்யுங்க. சும்மா விசாரணை என்ற பெயரில் அலைக்கழிப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இரவு நேரத்தில் கூப்பிட்டு, 2வது முறையாக கூப்பிட்டு, திரும்ப அடுத்த நாளைக்கு கூப்பிட்டு, நாள் முழுவதும் காவல் அலுவலகத்தில் உட்கார வைத்து இந்த மாதிரியாக நடந்து கொள்வது தவறு. இந்த ஒரு பக்கம் வச்சுக்கோம். இப்போ அடுத்து நான் வந்து பத்திரிகையாளர்களுக்கு கடுமையான குட்டு வைக்கணும். ஊரலோகத்தில் இருக்கிற மற்றவனுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும்பொழுது வாய மூடி மௌனமாக இருந்துவிட்டு அதை கொண்டாடி கொண்டு, சென்ற ஆட்சியில் கொண்டாடியவர்கள் தான் நீங்கள் பல பேர். இதில் எல்லா விதமான அராஜகங்களையும் சென்ற திமுக ஆட்சி செய்த பொழுது மகிழ்ந்து கொண்டாடி ட்வீட் போட்டவர்கள், ஃபேஸ்புக்கில் போட்டவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒன்று என்றால் குத்துதே குடையுதே என்கிறீர்களே, இதுதான் உங்கள் பத்திரிகை தர்மமா? இனியாவது திருந்தி, தவேக அரசாக இருந்தாலும் திமுக அரசாக இருந்தாலும் இதில் அதிமுக எவ்வளவோ மேல். இருவரும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை
ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அதனால் நீங்கள் நடுநிலையோடு யாருக்கு பிரச்சனை என்றாலும் ஒழுங்காக எழுந்து நின்று முதுகெலும்போடு குரல் கொடுங்கள். உங்களைச் சேர்ந்த ஒருவருக்கு பிரச்சனைனா மட்டும் குரல் கொடுப்பது, மற்றவர்களை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது கேவலமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.